இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா? எடுபடுதா இல்லையா? ஜெயலலிதாலும் தனம் பெரியார் பெரியார்னு பேசிட்டு தான் இருந்தாங்களா? வழிகாட்டின்னு இன்னைக்கும் சொல்றேன் வழிகாட்டி. பெரியாரை இங்க பாருங்க, பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல. இது எங்க கோட்பாடு. பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும் நீங்க? சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டை முப்பாட்டில் பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா? என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்னன் சிவாஜி தான், பெண்ணின்னா சான்சி ராணி தான். எங்க பாட்டி வேலுநாச்சியார் என்ன பண்ணா? அடுக்கு பண்ணல, சட்டி பண்ண விளக்கிட்டு இருந்தாலா? எங்க பாட்டை முப்பாட்டுலாம் வழக்கமா குச்சி வச்சு ஒட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தானா? வாழு மேலு வச்சு நாங்க வீர போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற, 8 மாசம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவண்டியை பத்தி பேச மாட்டேங்கிற, வரலாற்றுல வல்லபாய் பட்டேல வைக்கிற என் பாட்டன் வாவுசி வைக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்றீங்க. நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல. சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அதை தாண்டி தத்துவம் சொல்லு. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, அதை தாண்டி பொது உடைமை தத்துவம் சொல்லு. யாரு பாடல? எங்கல்ல எவன் போராடல? அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும், ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா? சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடுவே அருகதை கட்டவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நாங்கள்ல, தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின? சாதிய குறியீடா நிறுத்தின. வைத்தியநாதையர் கோயில் நுழைய போராட்டம் இருக்கும்போது எல்லா பயிலும் எதிர்த்தீங்க. ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்கம் எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் தான். வரலாறு இருக்குல்ல? பொய் பேசுறேனா? உழைக்கிற கை உயர்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு 2 கரமும் இணைத்தே வணங்குகிறோம். அதனால எல்லாம் சமம்ங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேணும்னு பேசுனது அவர் தான். நீ எங்களை கொண்டு சாதி சிம்முலுக்குள்ள அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு இது தலைமை இருக்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? டே நான் கடல்ற என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடைக்க பாக்குறாங்க பேசுனவர் அவர் தான். இதுவே முடியல. நீங்க சொல்லுங்க உங்க மதுவை ஒழிப்போம். இப்போ இலங்கையில ஈழத்துல எங்களை பெரும்போர் நடத்தி எங்க இனத்தை அழிச்சு ஒழிச்சிட்டான். ஐநா என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துச்சு? இலங்கையை விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கல, இலங்கைய விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கலாம்ங்குது. எப்படிப்பட்ட தீர்ப்பு? ஏன் கொலகாரனும் நீயே விசாரிச்சு ஒரு தண்டனை கொடுத்துக்கப்பா, ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கப்பா. இந்த பஞ்சாயத்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கா? இல்ல இல்ல, அந்த பஞ்சாயத்து தான். யாரு யாரு திருநங்கையில சாவியை கொடுத்த அப்படி இருக்கும்? ஏப்ப காட்சி விற்கிற ஆலை முதலாளிகளை அதுக்கு சரியான ஆளா ஐயா ஜெகத்ரட்சன் எங்க ஐயா டிஆர் பாலன் தான். 2 பேரும் போய் பங்கேற்றா சரியாது. மது ஒழிப்பை பத்தி பேச போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? மதுவை ஒழிக்கணும்னு பேசுவீங்களா? அது எங்க அண்ணன் தான் கேட்கணும். அது பாருங்க, அது நீங்க என்னை பத்தி கேட்டீங்க, பொதுவான செய்தியை கேட்டீங்க. சரி, அது எங்க அண்ணனை பத்தி, எங்க அண்ணன் புதுசா நேத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலையே, எங்களுக்கெல்லாம் அரசியல் குரு. உங்களுக்கு புரியுதா? நான் நிற்கும் போது என் தம்பி என் பிள்ளை எல்லாம் கை கட்டிட்டு நான் நின்று இருக்கான்ல, இது மாதிரி எங்க அண்ணன் பேசும்போது நான் நின்னவன். அதனால நீங்க என்கிட்ட இதில் அவ்வளவு கேட்க கூடாது. அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவரு நல்லா பேச வரும். அதாவது இல்ல இல்ல, நீங்க இப்படிதான் பாக்கணும். எங்க அண்ணனுடைய கருத்துன்னு விடுங்க, தம்பி அவருடைய தம்பி என்னோட கருத்துன்னு வைங்க. கூட்ட ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுறேன். நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. ஏன் ஓட்டை வாங்கிருவ? விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட, மதிமுக ஓட்டை வாங்கிருவ, கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிருவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்க வாங்கிருவ. எல்லாரும் வாக்களை வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் கொடிய சனாதனம், இதுதான்
எல்லாருடைய வாக்கை, எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நானும் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருப்பேன், நான் நினைக்கிறதா ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறதா கொடிய சனாதனம். இதை விட எங்க சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டுல தான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கெல்ல ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டுல. நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்க அப்பா இருந்தாரு, அவங்க நீங்க வந்தீங்க, இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க மகா வர்றான். இதுல பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு விருது அவருக்குலாம். இது ஒரு புதுசு இல்ல, கொஞ்சம் தாமதமா வருது. புலி வருதுங்கிற கதை தான். வருது, அவர் தான் வர்றாரு, இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. விட்டு தொலைங்க. வந்தவொடனே நீ என்ன பண்ணும்? இந்த ஆசிரியர்கள் 40,000 பேர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்காங்க, அவனுக்கு வேலை வந்துடும். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை நிறுத்துருவாங்க, தனியார் கொடுக்கறது நின்றும். எல்லாமே ஒரு நொடியில மாறிட போகுது. இன்னொரு நாள் கார் ரேஸ் விடுவாரு. அப்படித்தான் தம்பி, நாங்க வயிறை நிறைக்க போராடுறவங்க, நீங்க வயிறை குறைக்க போராடுறீங்க. எங்க அண்ணன் தமிழரசன் சொல்றது, டே இந்த பணக்காரங்க, இந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகள் எல்லாம் பானை இருக்குல்ல, பானை ஒண்ணுதான் தம்பி, பானை ஒண்ணுதான். ஆனா உங்க வயிறுலாம் பானையின் வெளித்தோற்றம் போல உப்பி பிதுங்கிட்டு இருக்கு. உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், ஆலை தொழிலாளர்கள், பாட்டாளி வர்க்கம், எங்களுடைய வயிறு பானையின் உள்பக்கம் மாதிரி ஒட்டி இருக்கு. பானை ஒண்ணுதான். அது மாதிரிதான் நாங்க. தம்பி உதயநிதி பசி பார்த்திருக்காரா? மாற்று உடை இல்லாம ஒரே உடை ஒரு வாரம் போட்டு பள்ளிக்கூடம் போயிருக்காரா? நாங்க போயிருக்கோம்ல. பயிற்சி கிடந்திருக்கீங்களா? சொல்லுங்க, பயிற்சி கிடந்திருக்கீங்களா? வெறும் கூலை குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா? கூழ் எப்படி இருக்குன்னா பாத்திருக்கீங்களா? பழைய சோறு சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறான், எல்லா பேரும் சாப்பிடுறீங்க, அது வேற. நீங்க திருப்பி ஒரு கொளுத்த பணக்கார விளையாட்டு. இப்ப கார் ஓட்டுறது புதுக்கோட்டையில இருந்து போய் ஓட்டின வருதுன்னு சொல்லு. ஓட விடு, எங்க அக்கா ஓட விடு, என் தங்கச்சி ஓட விடு. நீ இன்னைக்கு மாற்றுத்திறனாளிதான் இவ்வளவு பெரிய நாட்டின் மானத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அவனாவது 45 தங்க பதக்கத்தை வென்று வரான். நீ ஒழுங்கா இருக்கிற வெங்கல பதக்கத்துக்கு வெள்ளிக்கு சிரிச்சுக்கிட்டு வரான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.